மதிப்பிற்குரிய இந்த மருத்துவ காப்பீடு திட்ட கருத்தரங்கத்திற்கு தலைமையாகும் மாநில தலைவர் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர் மற்றும் மாநில நிர்வாகிகளே, சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ நிபுணர்களே, வழக்கறிஞர்களே, இங்கு பெறாத கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, அருமை மேலான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் இது வருவதற்கு முன்பு கூட ஏற்கனவே அரசு பணியாளர்களுக்கு ஒரு நலநிதி திட்டம் என்ற பெயரில் முதலில் அமலில் இருந்தது. இந்த திட்டம் அரசு பணியாளர்களை தொடர்ந்து அரசு ஓய்வூதியர்களுக்கு இந்த திட்டம் 1995 விரிவுபடுத்தப்பட்டது. ஆண்டு சந்தாரே வெறும் 5 ரூபாய் தான். ஆரம்பத்தில் 24 மருத்துவமனையில் முதல் 7 மருத்துவமனை, 24 கண் மருத்துவமனை. கண் மருத்துவமனையில நம்ம மருத்துவம் பார்த்துட்டா நமக்கு 75% காசு கிடைக்கும். இந்த செலவு தொகை 75% அந்த கருவளத்துறையிலே கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் நமக்கு சலுகைகள் வழங்க முடியிருக்கிறது. பிறகு அதுல வெறும் 5 ரூபா இருந்தது ஆண்டுக்கு. அப்புறம் 5 ரூபா 10 ரூபா ஆச்சு. அப்புறம் மருத்துவமனைகள் கூடுதல் ஆச்சு. அதுலேயே 2014 வரைக்குமே நமக்கு அந்த உடல்நோய்கள் எதா இருந்தாலும் 50,000 வரைக்கும் முத்துவரம் வச்சிருக்காங்க. அப்புறம் 1 லட்சம் வரைக்கும் முத்துவரம் வச்சிருக்காங்க. அங்க வெறும் 100 ரூபா ஓய்வூதியம், 100 ரூபா சந்தா செலுத்தலாம் மாதம் தோறும். குடும்ப ஓய்வூதியம் 75 ரூபா தான் செலுத்தலாம். இது ஓடிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளா. 2014 வந்தா அப்படிங்கிற மாதிரி 2014 புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தும் போது நம்ம எல்லாருக்கும் அதுக்கு அது காசில்லா மருத்துவ திட்டம். இன்னொன்னு நம்ம அதிர்ச்சி காசு இல்லாமையே ஓய்வூதியர்களுக்கு மருத்துவம் திட்டம் அமலுக்கு வருகிறது என்று மகிழ்ச்சியோட நம்ம வரவேற்கிறோம். ஆனா அப்பதான் தெரிஞ்சது அது உண்மையான காசில்லா மருத்துவ திட்டத்தை அமல்படுத்தும் போது அதுல 2 லட்சம் ரூபாய் 4 ஆண்டுக்கு முதல்ல 2 லட்சம் ரூபாய் அனுமதிச்சாங்க. அதுக்கு பிறகு 2018 அமல்படுத்தும் போது 4 ஆண்டுகளுக்கு 4 லட்சம் ரூபாய், ஆண்டுக்கு 1 லட்சம் 4 லட்சம் ரூபாய் அமல்படுத்துவாங்க. அப்போ 350 ரூபாய் நம்ம கட்டிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அப்போ கூட குடும்ப ஓய்வூதியர்களுக்கு விருப்பத்தின் பேரில் தான் குடும்ப ஓய்வூதியம் சேர்க்கலாம். அதுக்கு பிறகு வந்தாங்க 2018 பண்ணது. 2022 வந்த திட்டம் தான் திடீர்னு 467 ரூபாய் மாதத்தோறும் பிடித்தம் செய்கிறாங்க. 203 நோய்களை கண்டறிந்தாங்க. 1221 மருத்துவமனைகளை கண்டறிந்தாங்க. தனியார் மருத்துவமனைகள். அதுல இப்ப 1500 வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கையெல்லாம் கூடியிருக்கு இல்லைங்கள. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இது உடல்நோய்கள் என்று சொல்லி ஒரு 8 வகையான நோய்களை சொல்லி அதற்கு அதாவது பொதுவாக 5 லட்சம் பொதுவாக உள்ள மருத்துவ அறுவை சிகிச்சைகளுக்கு 5 லட்சம், உடல்நோய்களுக்கு அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு இதுக்கெல்லாம் 10 லட்சம் என்று நிர்ணயித்தார். அது 7 லட்சமா இருந்தது முன்னாடி, அதை 10 லட்சமா நிர்ணயித்தார். இந்த ஜீவோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமா இருக்கும். ஆனா அமல்படுத்துவதுதான் சரியா இல்லை. அதுவே கேஷ்லெஸ் என்று அது கேஷ்லெஸ்ஸாக இல்லை, கேஷ்ஃபுல்லாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வருத்தம். அதை எப்படி சரி செய்யணும்? இப்ப தேர்தல் நேரத்தினால நாம் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்களை நாம் கருத்து பரிமாற முடியாது என்பதை நான் உணர்கிறேன். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரொம்ப உண்மையிலேயே அதை இந்த திட்டம் மிக 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 சிக்கலான திட்டமாக, அதாவது நன்மை பயக்காத ஒரு திட்டமாக இருக்கிறது. இதை நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக மாற்றுவதற்கு இந்த கருத்தரங்கம் பெரிதும் பயன்படும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் நடக்கும். இந்த கருத்தரங்கம் நடத்துவதன் நோக்கமே இந்த திட்டம் உண்மையிலேயே காசில்லா மருத்துவ திட்டமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். வெளிப்படைத்தன்மையுடன் மருத்துவ சிகிச்சை கட்டணங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அந்த ஒவ்வொரு நோய்களுக்கும் வெளிப்படைத்தன்மையுடன் மருத்துவ சிகிச்சைக்கு செலவு தொகை நிர்ணயிக்க
அளிக்கப்பட வேண்டும். இப்ப புக்கெட்டே அந்தந்த மருத்துவ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இருக்கு, ஆர்டினரி மருத்துவமனை இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா இன்னும் இப்ப ஸ்டெண்ட் வைக்கணும்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஸ்டெண்ட் வைக்கணும்னா ஏதாவது ஒன்று ரெண்டு வேறுபடலாம் தவிர எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டெண்ட் தான் வைக்கிறாங்க. அதுக்கு ஏன் ஒரே மாதிரி தொகையை சொல்லக்கூடாது? அந்த அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகை எவ்வளவோ தனியார் மருத்துவமனை எவ்வளவு வாங்குறாங்களோ அதை அந்த கார்ப்பரேட் நிறுவனம் ஏன் தரக்கூடாது? இதுதான் நம்முடைய கேள்வி. அதாவது என்ன தொகை வாங்குறாங்களோ அந்த தொகையை கார்ப்பரேட் நிறுவனம் கொடுக்க வேண்டும். இது என்ன கேட்டீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை அதுல சிகிச்சை, அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனை அதுல வேற. அதாவது 1929 மாவட்டத்துக்குன்னா அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை, அவசரத்துல அங்கீகரிக்கப்பட்டதா அங்கீகரிக்கப்படாதா அப்படின்னு உயிர்காத்தலுக்கு அவசரமாக போகக்கூடிய சூழ்நிலையில ஏதாவது ஒரு மருத்துவமனை நம்ம சேரலாம். அது அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனை. அந்த அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனை இருந்தா ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க எல்லா பணத்தையும் நீங்க வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையிலேயே நீங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிங்கன்னா நம்ம பணத்தை வசூல் பண்ணிடலாம். இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. எனவே அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை, அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனை, எந்த மருத்துவமனையா இருந்தாலும் உடனே நமக்கு காசு முதல்ல காசுலாம் மருத்துவங்கிறத உறுதி பண்ணுங்க. காசு செலவழிச்சா முழு தொகையை கொடுக்க வேண்டும். அந்த முழு தொகையை கொடுக்கறது தான் இந்த கருத்தரங்கமே முழு தொகையை கேட்டுதான் இந்த கருத்தரங்கமே நான் நடத்தி கொண்டிருக்கோம். எனவே அதான் நமக்கு முக்கியம். அந்த காசை அவ்வளவு தூரம் வசூல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4,5 லட்சம் ரூபாய் வசூல் பண்றாங்க. ஆனால் இன்சூரன்ஸ்ல மறுக்கிறாங்க. இதுல சிவில் கோர்ட் மாதிரி நீங்க வேலைக்கு என்னன்னா அப்பீல். எதுக்கு அப்பீல் தெரியல பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஒண்ணு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி, ஸ்டேட் லெவல் கமிட்டி ஒண்ணு, அதுக்கு பிறகு ஒரு கமிட்டி, உயர்நிலை கமிட்டி, 3 கமிட்டி அப்பீல் பண்றதா. சிவில் கோர்ட்டா ஒரு கோர்ட்டுக்கு இன்னொரு கோர்ட்டுக்கு போறது, இது மாதிரியான சூழ்நிலைகளா இது இருக்கிறது. எனவே நிச்சயமாக அந்த வந்து அப்பீல் உயிரெல்லாம் ஆபத்தான நிலையில போறோம், மருத்துவ சிகிச்சை வாங்குறோம், ஏதோ காப்பாற்றி விடுறாங்க, உடனே அந்த பணத்தை தர வேண்டியதானே. அதை விட்டு நான் அப்பீல் காட்டி என்ன ரொம்ப மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே அது மாதிரியான இல்லை, தேவையில்லை. என்ன தொகை செலவழிக்கிறோமோ நீங்க வெளிப்படையா 1 லட்சம்னா 1 லட்சத்தை தனியார் மருத்துவமனையில் கேட்கிறாங்கன்னா அது நியாயமா? அப்படின்னா 1 லட்சம் கொடுங்க. அது நியாயம் இல்லைன்னா அதை கண்டிச்சு இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னா நிர்ணயம் பண்ணுங்க. எனவே எங்கிருந்து வசூல் பண்ற தொகை ஒண்ணு, நீங்க கொடுக்கிற தொகை ஒண்ணு என்றால் அதை நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியாது. எனவே இந்த திட்டம் காசில்லாம் உண்மையிலே காசில்லாம் மருத்துவ அமைப்பதற்கான ஆலோசனைகளை மருத்துவ நிபுணர்களும் வழக்கறிஞர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த அறிக்கை நாம் அறிக்கை அனுபவிக்கிறோம். அந்த அறிக்கை தயார்படும் போது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி நாம் வந்து தயார் செய்ய வேண்டிய உள்ளதுதான் என்பதால் தான் 30/6/2026 முடிகிறது. 1/7/2022 புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் வருகிற அரசு அதை அமல்படுத்த போகுது. அதற்கு முன்னதாக நாம் புதிய அரசு அமைந்த பிறகு அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த அறிக்கைக்காக இந்த கருத்தரங்கம் பயன்படுத்தும். இந்த கருத்தரங்கின் மூலமாவது நமக்கு விடிவெளி பெறட்டும். விடியட்டும் என்று சொல்லி இன்னும் நிறைய நிபுணர்கள் பேச வேண்டியிருப்பதால் நான் மேலும் அதிகமாக பேச வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினுடைய சிரமத்தை பற்றி, நாம் அனுபவிக்கின்ற துயரங்களை பற்றி விரிவாக மூத்தோர் உரையில் நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதை மீண்டும் நினைவு கூர்ந்து நிச்சயமாக இந்த திட்டம் காசில்லா மருத்துவ திட்டமாக அமைய வேண்டும். ஏன்னா ஆப்ஷன் வாங்க ஏதாவது விருப்பம் மாநில தலைவர் சொன்ன மாதிரி நமக்கு வந்து விருப்பம் இருந்தால் இது இருக்கும், இல்லைன்னா விளையிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக ஏற்படுத்த வேண்டும். எனவே நிச்சயமாக ஒன்று காசில்லா மருத்துவ திட்டத்தில் ஆக வேண்டும், இல்லைன்னா நம்மளை அந்த திட்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். ஆப்ஷனாக நம்ம அந்த திட்டத்தை சேர வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு சரியான தீர்க்கமான முடிவுகளை எடுத்து தீர்மானமாக நிறைவேற்றி நாம் நம்முடைய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கான ஒரு விடியல் பயணமாக இந்த கருத்தரங்கம் அமையட்டும் என்று தெரிவித்து நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
கருத்தரங்கிலே பங்கு கொண்டிருக்கும் நமது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாவட்ட மற்றும் கிளை தலைவர்களே, நிர்வாகிகளே மற்றும் மாநில பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் முதற்கு நன்றியை பாராட்டுகிறேன். இந்த கருத்தரங்களை துவக்குமுறையாக என்னை பண்ணியிருக்கிறார். இந்த மருத்துவ கருத்தரங்கத்திலே மாநில நிர்வாகி என்ற நிலையிலே நான் கருத்து சொல்வதற்கு ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் மருத்துவ சமூக பாதுகாப்பும் மருத்துவ கட்டப்பாதுகாப்பும் மருத்துவ ஓய்வூதிய உரிமைகளை மருத்துவ நீதிமன்றத்தில் மருத்துவமனைகளை தங்களிடம் என்ற முக்கியமான தலைப்புகளை வல்லுநர்கள் அவர்களது கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களது கருத்துக்களை கேட்பதற்காகத்தான் நாம் இங்கே கூறியிருக்கிறோம். அந்த வல்லுநர்கள் கருத்துக்களை நாம் கேட்போம். இந்த கருத்தரங்கத்தை தந்திருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த கருத்தரங்கத்தை ஏற்படுத்தி இந்த கருத்தரங்கம் சிறப்பாக அப்படியே உபகாரணமாகவும் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர்கள் அவர்கள் வருவதற்கு அழைக்கிறோம். மாநில பொதுச்செயலாளர் மோகன் அவர்களுக்கு ஆணையனை தலைவர் முன்னாள் மாநில சிறப்பு விருதாக பங்கேற்கின்ற தலைவர்களும் வணிக பாடங்களை இந்த கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்பது ரொம்ப நாள் விருப்பம். அவர் 2017 ஒன்று நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். 2017 தேர்தல் எப்போது தேர்தல் வந்ததாக அந்த அதிகமாக இந்த முறை கட்டாயமாக இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் ஏற்படுத்தும். தேர்தல் அதனால கொஞ்சம் கூட்டம் எதிர்பார்த்த கூட்டம் வருவார். அந்த திட்டம் இனப்படுத்த மாதிரி காசில்லா மருத்துவம்
கேட்க நல்லா இருக்கு. பேர் எந்த பேர் தாங்கள் நீங்களே எதிர்பார்க்க மருத்துவ காப்பீட்டு திட்டம் நல்ல திட்டம், நல்ல சிந்தனை, நல்ல நோக்கத்திலே கொண்டு வரப்பட்டாலும் இடையில வியாபாரம் தான் அதில் கருதி நிற்கிறதே தவிர தனிப்பட்ட நபர்கள் பெற்றோருடைய பாதிப்புகளை சரி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. இத்தனை ஆண்டு காலம் 2016 துவக்கப்பட்டது திட்டம் 12 வருஷம் ஆகும். 4 நாடுகளுக்கு ஒரு முறை ரெனியூவல் ஆகிட்டே இருக்கு. அடுத்தது ஜூலையிலிருந்து இன்னும் 4 ஆண்டுகளுக்கு ரினியூ பண்ணணும். யாராவது ஒருத்தராவது இந்த பிரமாதமான திட்டம் மறந்துருக்கேன், இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர்களுக்கு நான் கை கூப்பி வணங்குறேன் ஒருத்தர் கூட சொல்றது கிடையாது. திருமணை கொண்ட கூட்டு பேசினால் மோசமாக தற்பார்மானம் தத்துவம் மட்டும் அட்சியை மாத்திரமாக ஆட்சிகள் மாறுகிறது. ஆட்சியெல்லாம் மாறதே இல்லை. இன்னைக்கு போட்ட அதே தவறுகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் முன்னேற்றமே அதிகமாகிட்டே இருக்கு. நோக்கம் நடக்கும் கொண்டு வரும்போது எல்லாம் நல்லா பண்ணாங்க. இடையில வியாபாரம் நுழையும் போது பாதிப்புகள் அதிகமாக 497 ரூபா பிடிக்கிறாங்க. கட்டாயப்படுத்தோம் கேட்டு பிடிக்கிறது சட்டப்படி இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் டெடக்ஷன்லாம் பண்ணக்கூடாது. போட்டு ஆர்டர் பண்ணி கூட அட்டாச்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டு ரூல் கூட கிடையாது, சட்டம் கிடையாது, ஜீவோ போட்டு 497 ரூபாய் கட்டாயத்தை பிடிக்கிறார்கள். 2 பேர் சராசரியாக 6000 ரூபாய் இருக்கலாம். எத்தனை பேர் பலனது இருப்பாங்க? இன்னைக்கு 6 லட்சம் பெற்றோர்கள் இருக்காங்க. 10% கூட வாங்கிடும். நானே 2 பேர் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வாங்க முடியும். கணக்கோடு இருக்க பொழுதுதான் என்னால் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல நோக்கத்தில் அனுப்பிக்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டாங்க, 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் செலவாக 20% கூட கிடைக்கும். வேண்டாம், நீங்க வெளியே போய் பண்ணிக்கிறீங்க. நான் மெடிக்கல் கார்டா வேண்டாம், இன்சூரன்ஸ் கார்டா வேண்டாம், வடகட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோவே குடும்பத்தில் நிறைய ஆஸ்பத்திரிகள் அப்புறம் இருக்கு. 1541 மருத்துவமனைகள் கவர்மெண்ட் அப்ரூவ்டு மருத்துவமனைகள் பிரைவேட்ல, இது தாண்டி அரசு மருத்துவமனைகள், மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைகள் இருக்கு. 4 பேர் சத்தப்படாம வெளியே போயிடுறேன். வாக் அவுட் பண்ண மாதிரி ஸ்கீம்ல வாக் அவுட் பண்றாங்க. அப்போலோ உட்பட கண்டிப்பா அப்போலோ ஆஸ்பத்திரி உட்பட தயவுசெய்து மெடிக்கல் காலேஜ் இன்சூரன்ஸ் கார்டு வராங்க. நீங்க போயிட்டாங்க நாங்கள் டாக்டர் மருத்துவம் இதெல்லாம் இன்னைக்கு நிறைய சொன்னார். 203 வகையான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட். வயசான என்ன வியாதி வருது? அது கேட்கல, கண்ணு 2 கண்ணு போச்சு, முட்டை போயிடுது, பிஎன்டி ப்ராப்ளம், ஏஜ் ரிலேட்டட், அப்புறம் கார்டியாலஜி இருக்கு, மற்ற பிரச்சனை இருக்கு, மெடிக்கல் இருக்கு. ஒன்றுமே ஆக முடியாது. வார்த்தை ஜாலங்களில் இதுக்கு எதிர்த்திகள் சொல்லக்கூடிய நியாயத்தை மருத்துவமனைகள் சொல்கிறார்கள், பணத்தை வாங்கிக்கிறார்கள். இன்சூரன்ஸ் கம்பெனி அளவு மோசம். இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, அவங்க 2 கம்பெனியை சேர்த்துக்கிறாங்க. துணைக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அது இன்னும் மோசம். இந்த ஸ்கீம்லேயே கவர்மெண்ட் சொன்னது கண் ஆபரேஷனுக்கு 30,000 ரூபாய் தரேன். 30,000 ரூபாய் வாங்கி கம்மியாக 25, 20 அப்படிலாம் வாங்க முடியும். கேட்டால் தர முடியாது. பயன்பட வட்டிக்கு கட்டை போட்டு தகராறு பண்ணாலும் 30 கிடைக்கும். அப்போ கட்டளை ஆபரேஷன் வருது, ஆபரேஷன் பண்ணால் 30,000 அப்படின்னா அது கூட வாங்க முடியும். ஸோ இந்த ஸ்கீமோடைய நோக்கத்தை குறைக்கிறார்கள் என்பதாக சொல்லுங்கள். வயதானவர்களுக்கான வியாதிகள், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட், அது எது தேவை? காது போய் காது கேட்கறே போய் இருக்கிறார்.
அதுக்கு உதாரணம் உண்டு, இதுக்கு கிடையாது. இந்த ஆஸ்பத்திரியில் இதுக்கு தான் நாங்கள் கொடுப்போம், இதுக்கு கிடையாதுன்னா காது கேட்கலாமே அவர் திருப்பி வீட்டுக்கு தான் வரணும். கிடைத்தவரை புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை டவுனில் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிங்க சார், டாக்டர்கிட்ட பேசி பில் போட சொல்லுங்க. பண்ண முடியாது, உங்க ப்ராப்ளத்துக்கு பண்ண முடியாது. அப்போ எதுக்காக அந்த ஸ்கீம் இருக்கு அதுவும் சொல்றேன். இந்த புத்தகம் பொழுது நல்ல நோக்கத்தை கொண்டு வந்தார்கள், அழகான பேர் வச்சாங்க. உண்மையிலேயே அது வந்து காசுலாம் மருத்துவமா, நம்மள காசுலாம் பார்க்குற மருத்துவம் ஒன்றும் வேற மருத்துவம் அதை பற்றி சொல்ல முடியாது. இதுதான் சொல்றேன், ஆட்சியமாக இருக்குது. திமுக அரசாங்க போகுது, அதிமுக அரசாங்க போகிறது, திமுக அரசாங்க இருக்கிறது, பணத்தை ஸ்கீம் ரிவைஸ் ஆக போகுது. எந்த எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. கான்ட்ராக்ட் நான் வச்சுட்டு ஒரு கான்ட்ராக்ட் இன்னைக்கு ஜியோ போடுவாங்க தெரியுமா? 30/6/2026 போடணும், முடியல. என்னைக்கு போடுவாங்க? ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல பண்ணணும். ஆனால் தேதி எந்த தேதி போடுவாங்க? 30/6/26. பேப்பர்ல எல்லாம் தனியாக தான் இருக்கு, கிடைக்காது. எந்த அரசாங்கம் இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்ததோ அதுக்கப்புறம் ஆட்சி மாறணும், அதே கம்பெனிக்கு தான் ஆட்சியர் மாறி கொடுக்குறார்கள். போன 22 2022 ஏப்ரல் மாதம் ஒரு கடிதம் கொடுத்தோம், படிக்கணும், சீக்கிரமா படிக்கணும். மே மாதம் ஒன்றும் உத்தரவே வரல. ஜூன் 20 பிறகு ஒரு ஆர்டர் போடுறாங்க. நான் குளோபல் டெண்டர் கேட்க போறோம். டிரான்ஸ்பரன்சி டெண்டர் ஆக்ட் படி நாங்கள் நியாயமா விசாரிச்சு யாருக்கு கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஜியோ போடுறோம். ஆனால் அதே கம்பெனிக்கு ஆக்டிவிட்டி கொடுத்து 30ஆம் தேதி ஜூன் 15 பண்ண மாதிரி ஷோ பண்ணு. அது ஏமாத்துற வரலாம். இது ரொம்ப மோசமான விளைவுகள். இருந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பது. எங்களை குடும்பம் பார்க்கணும், பிள்ளைகள் பார்க்கணும், அரசாங்கம் பார்க்க வேண்டாம், எங்களை ஏமாத்தாதீங்க, எங்களை பிடிக்காதீங்க, எங்கிட்ட ஆப்ஷன் வாங்கி விருப்பம் வாங்கி பிடிக்க சொல்லுங்க. 2018 19 யார் பேரும் கேட்கல, கேடாத செவிகள் கேட்கட்டும்னு என்ன எழுதுனாலும் நடக்காது. அபூர்வ ஆஸ்பத்திரி, அன்னபூர்வ ஆஸ்பத்திரி லிஸ்ட் வச்சுக்கிறாங்க. அவசரத்துக்கு இங்க வலிக்குதுன்னா பயந்துட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, உயிரை காப்பாற்றணும். அப்படி நிறைய பேர் போறாங்க. உட்கார்ந்துருக்கும் போது இந்த கை விழுந்துருது, இந்த கால் விழுந்துருது, தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா அந்த ஆஸ்பத்திரி எல்லாம் கொடுக்க முடியாது. ரீபர்ஸ் போட்டு கழுதலாம் பாருங்க. கை ஒரு பேர் 2021 பணத்தை 5 வருஷமா வாங்க முடியும். கழுத எழுதிட்டே இருக்கும், வாங்க முடியும். கொரோனா காலத்துல எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆனால் வாங்க முடியும். அதுக்கு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஃபண்டு எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அது கார்பஸ் ஃபண்டு இவர் கொடுப்பாங்க, அவர் கொடுப்பாங்க, கதவை கருத்து கூட்டிகிட்டே இருக்காங்க. வேதனைகள், சொந்த கதையை சோக கதை மாதிரி நிறைய கதைகளை சொல்லிட்டே போகிறாங்க. 5 வருஷத்துக்கு வேலை மனவாழ்ச்சியான கஷ்டங்கள் இருக்கிறது. பேஷண்ட்டுக்கு பயம் வந்தது, நம்ம எப்போ செய்யும், அதுக்குள்ள அந்த பணத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. இப்போ திட்டத்தின் நோக்கம் சிதைக்கப்படுவது. நாங்கள் இந்த கருத்தரங்கத்தை நோக்கம், இந்த கருத்தரங்கத்திலே 3 அட்வொகேட்டுகளையும் 3 டாக்டர்களே வந்திருக்காங்க. சீனியர் டாக்டர்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ். உங்களுடைய கருத்துக்களை கேட்டு சட்ட ரீதியாக எங்களால் அதையும்
தெரிந்தவர்கள் என்ற முறையில் அவருடைய கருத்துக்களை கேட்டு பேசி அதை தொகுத்து ஒரு அரசாங்கத்திற்கு சில முன்மொழிகளை கொடுக்க வேண்டும் என்று 2022 ஏப்ரல் 22 25 ப்ரொபோசல் கொடுத்தோம், முன்மொழிகள் சஜஷன் 25. அப்புறம் சொன்னேன் ஒரு 25 நல்ல நம்பர், அதுக்காக 25 போட்டேன், கூட கூட இருப்பேன். கடைசி 25வது கோரிக்கையை மட்டும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. நாராயணராவ் தலைமையிலான சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தலைவர் சங்கத்தை பொருளாளர் மாநில பொருளாளர் இருக்கும்பொழுது அவருக்கு திடீர்னு உங்களை பாதிக்கிறது. சென்னை அப்போலோ ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் ஆகிறாங்க. இப்போ சீரியஸ் சிச்சுவேஷன் இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. திடீர் ஏறிட்டே இருக்கு, படம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு முடிஞ்சு போச்சுட்டாங்க. எல்லாம் வெளியூர்ல இருக்கான், கூப்பிட்டு வரவழைக்கிறதுக்குள்ள பேக் பண்ணி பாடியை மாற்றி கேட்டாங்க. மனைவி கூடவே இருக்காங்க, பார்க்க விட மாட்டேன், பார்க்க விட மாட்டேன். மாற்றி கேட்டோம், பில்ல சென்று மட்டும் கூட்டு போகும். ஒரே ஸ்டாண்ட் அப்புறம் சென்னை மறுநாள் செய்தி கழிச்சு சாட்சிப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் படையே அங்கே போச்சு. கரெக்டாக கூட பண்ணியிருக்கணும், சண்டை போடக்கூடாது, சமாதானமாக எதாவது பணத்தை வாங்க பேசணும், பாடியை வாங்க பேசணும். ரூபாய் அந்த கட்டி வாங்கிட்டு போவோம். அவளை போக முடியாது, வசதி இல்லாத போகணும். அந்த சங்கத்தில் விவராட்கள் தான் இருப்பாங்க. கரெக்ஷன் இல்லாத ஆள், 2 சம்பளம் 3 சம்பளம் வாங்குற ஆள்லாம் கிடையாது. அந்த சார்கள் தெரிஞ்சு கொடுத்து தான் அவங்க திட்டா 50 அந்த சார்கள் தெரிஞ்சு கொடுத்துட்டு தான் 50. அந்த கம்பெனியில் வேலை பார்க்க ஒரு பையன் இவருக்கு தெரிஞ்ச பையங்கிறதுனால அவனை வரவழைச்சோம். அவங்க அப்புறம் நிர்வாகத்தை பேசி பில்லை கொஞ்சம் குறைச்சி 4.25 பில்லை குறைச்சி 4 லட்சம் ரூபாயை இன்சூரன்ஸ் கம்பெனி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 75,000 ரூபா பணத்தை கட்டி, அங்கே பரட்டி இங்கே பரட்டி 75,000 ரூபா பணத்தை கட்டி கடைசியாக மத்தியானம் 3 மணிக்கு பாடியை பார்க்க முதலாவது ராத்திரி சென்றவர் அன்னைக்கு அடுத்து போகிறாங்க. பிள்ளைகள் காலையில் வந்துட்டாங்க, பணத்தை கட்டிட்டு பில்லை பாடியை பாருங்கன்னு சொன்னோம். கொடூரமான மனிதாபிமானம் இல்லாத ஒரு நிர்வாகம் இதைத்தான் சொல்ல முடியும். இதற்கு ஏதாவது வழிமுறை சொல்லு. நாளைக்கு ஓடி போறேன், பெட்ரோலுக்கு ஓடி போக மாட்டேன், திட்டைக்கு ஓடி போடுவேன், இந்த பாடி பார்க்க கூட அதை சொல்லப்பட மாட்டீங்களா? இது என்ன மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு கடைசியாக 28வது கோடி டிமாண்ட் ஆகாது. கமிஷனரோட செய்தி கொஞ்சம் வட்டப்பட்டார். எங்களுக்கு கவலையா இருக்கு. பட் இந்திய வந்து தீவிர கொஞ்சம் தேவை. ஆக்சிடென்ட் ஆகி போனாலும் அதே தான். கொரோனா காலத்துல திரும்ப கேஸ் தான் சொல்ல வேண்டியது. மதுரையில் அப்போலோ மருத்துவமனைக்கு சேர்க்காதீங்க, கொரோனா பேஷண்ட் சேர்க்காதீங்கன்னு சொன்னாங்க. மதுரை கொரோனா பேஷண்ட்டை மதுரையில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வராதிங்க, வேற எங்கடா போகணும், ஆர்டிஃபைஸ் பண்ணி வராங்க. ஆர்டிஃபைஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அதே 2 இதாக இருந்துச்சு. நான் கரெக்டுக்கே கட்டுறேன், நீங்க போய் பாருங்க. ஸ்கீமா பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீ ஒரு கமிட்டியை போடு. இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறத கேட்க வேண்டாமா நீங்க என்ன பண்ணாங்க? முதல்ல கரெக்ட். அப்போ திட்டம் நடக்கணும், நோக்கம் நடக்கணும், திட்டம் நல்ல திட்டம். ஆனால் அமல்படுத்துற இடத்துல எல்லா தவறுகளும் நடக்கிறது. பாதிக்கப்படுகிறது பென்ஷன்களும் சாமி. இன்னும் கூட என்னன்னா பென்ஷன்கிட்டே 497 சாப்பிட்டு 497 கொடுத்த கேஸுக்கு குடிக்கக்கூடாதுன்னு ஜீவோ இருக்கு. ஐஎஃப்ஆர்எஸ் அந்த ஸ்கீம் படி புது அந்த கம்ப்யூட்டரைசேஷன்ல அது மனுஷனை தாக்காது. கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, இவருக்கு குடிக்கல அவர்கிட்டே குடிக்கும். அப்போ தவறுகள் எங்க நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்க கூட முடியல. பென்ஷன் 5 ரூபா குடிச்சிடறாங்க, அந்த ரீபர்ஸ்மெண்ட் வாங்க முடியாது, ரீபர்ட் வாங்க முடியாது. அப்ப இறந்து போனாலும் ரீபர்ஸ்மெண்ட் வாங்க முடியல, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பணம் வாங்க முடியல. நிலை கடைசியா வந்து இனிமே இனிமொருப்பது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு தான். இது வந்து வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய விஷயம்.
இனிமே பொறுத்திருக்க முடியாது. போதும் அதிகாரம் அரசாங்கத்தில் இருக்குன்னு சொன்னா அதை விட பெரிய அரசாங்க அதிகாரம் மக்கள் அதிகாரம் போட்டு போடுறவங்களுக்கு அது பெற்றவங்க இருக்காங்க. 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் அரசு நிலம் பெற்ற நிலம் இருக்கிறாங்க. பெரிய வருமானம் நிர்வாகத்துக்கு கிடைக்குது. இனிமே எங்கிட்ட பிடிக்கக்கூடாது. 1/7/26 பிறகு எங்க பென்ஷன்ல கட்டாயம் நீக்கம் பண்ணக்கூடாது. எங்க ஆப்ஷன் வாங்கி படிங்க. சரி, சேரோடு சேர்த்தாலும் எங்களுக்கு பிடிக்கிறேன்னா வெளியே போயிடும். மறுபணும் நீங்களா ஒருதலை பட்சமாக உத்தரவு போட்டுக்கிட்டோம்னா நடத்த முடியாது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்க முடியாது, நடத்த முடியாது, திட்டத்தை நடத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இனி ஒரு பத்தி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்வோம். காந்திய வழி இருக்கு, வேற வழி இருக்கு. ஆலோசனையாக பொறுத்து முதலமைச்சருடைய விரிவடைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒரு திட்டம் அமல்ல இருக்கு. விரிவடைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் பிடித்தம் ஏதும் கிடையாது. ஒரு மாத வருமானம் டெசிஷன் அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லாம இதே ஆயிரக்கணக்கான மருத்துவ முறைகளை ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது நல்லா நடக்குது, நல்லா நடக்குது. ஏன்னா அது முதலமைச்சர் விரிவடைந்த காப்பீடு. இந்த திட்டம் வேறுதான் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம், கேஷ்லெஸ் ஸ்கீம் என்ற அந்த திட்டத்தோடய சேர்த்துக்க. இதே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நீங்க மந்திரிகள் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகும். நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை நல்லா தரமா நடத்துங்க. மக்கள் வரைக்கூட ஆஸ்பத்திரிக்காங்க குவாலிட்டியா கொடுங்க, ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுங்க, அவங்க முறையில கொடுங்க. நீங்க இன்சூரன்ஸோட பேசுறீங்க, எங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தம் கிடையாது. இது யூனிலேட்டரல் அக்ரிமெண்ட் வாங்கினா நம்மகிட்ட உத்தரவு தான். பைபாஸ் சர்டிபிகேட் யாரு யாரு போடுறாங்க, கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யாரு போடுறாங்க. அசோ கவர்மெண்ட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளை கேட்கல. நம்ம அதில் பார்ட்டி கிடையாது, டாக்ஸ் கூட கிடையாது. சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ் எதுக்கு இந்த வேதனை? இனி அது கடைசிய வார்த்தை அதான் சொல்றேன். இனிமே இந்த திட்டத்தை அப்படின்னு நடத்த முடியாது. கவர்மெண்ட் செஞ்சதுல ஒரு நல்ல காரியம், அரசூழியர்களுக்கு 25 ஸ்கீம் முடிஞ்சது. சர்வீஸ்ல இருக்கிற அரசூழியர்களுக்கு ஆசிரியருக்கு 30,25 முடிஞ்சது. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அன்னைக்கு ஒரு முடிவெடுக்க முடியாம, இந்த அரசாங்கம் தான் ஒரு முடிவெடுக்க முடியாம 30,26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 48 வயசு ரிட்டையர்மெண்ட் 59 ஆக்கி 60 ஆக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி வரும் பொழுது 30,26 வரை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்ப என்னன்னா அரசூழியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அவர்கள் எல்லாருக்கும் 30,26 புரியுது. இதுல நல்லது கேட்டது வருது. 25 லட்சம் பேருடைய மொத்த பேர் லோக்கல் உட்பட உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் வேலை பார்க்கிற ஓய்வு பெற்ற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். 25 லட்சத்துக்கு மேல உறுப்பினர்களாக கட்டாயப்படுத்த முடிகிறார்கள். பென்ஷன் அடுத்து 27, பணியில் இருக்கிறவங்க 250. படிகள் அளவு சொல்ல கொடுக்குறீங்க 300 ரூபாய். எந்த டாக்டரும் தப்பா எடுத்துக்கூடாது, கையில் 300 ரூபாய்க்கு எப்படி பார்க்க மாட்டாங்க. என் பையனோட டாக்டர் தான், தம்பி பையனோட டாக்டர் தான். 300 ரூபாய்க்கு யாரும் டாக்டர் பார்க்கறது இல்லை. அப்படியா? அப்படி படிக்கிற அலவன்ஸ் பேரு நான் கூட சொல்ல படிக்கிறதுக்கு 300 ரூபா தான் கொடுக்குறீங்க. அந்த 300 ரூபாய் எடுத்துங்க. வேற என்ன கூடுதல் படித்த பெண்ணாடிகள் கூட கிடையாது. நானும் கொடுத்து குடிக்கிறோம் 500 ரூபாயா கொடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 1000 ரூபாய் படிக்கிற அலவன்ஸ் மருத்துவ படி ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 10 வருஷம் 16, 26, 10 வருஷம் மாசம் 1000 ரூபாய் மருத்துவ பெற்றார். 300 ரூபாய். இந்த வித்தியாசத்தை ஏன் இந்த அரசாங்கம் கண்டினியூ பண்ணு சொன்னா சொல்லிட்டே போகணும். ஒண்ணு விருப்பம் வாங்குங்க,
விருப்பப்படாத கட்டாயத்தை பண்ணாதீங்க. பென்ஷன் பிடிக்கக்கூடாது. அடுத்தது நீங்க முதலமைச்சருடைய அந்த விரிவடைந்த காப்பீட்டு திட்டத்துல இதையும் கொண்டு வாங்க. பிடிக்கிறத பிடிச்சிங்க. கவர்மெண்டே இந்த திட்டத்தை நடத்துங்க. எங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த கையை கட் பண்ணுங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பு இருக்கக்கூடாது. எதையும் செய்ய நாங்கள் தயாராகும். எதையும் செய்யும். இந்த வார்த்தைகள்லாம் கோபத்துல வார்த்தையை விட நம்ம ஒரு சபை கருத்தரங்கிற அடிப்படையில் எதையும் செய்ய துணிந்தவர்கள் இந்த வயசு என்னவா இருக்கு. எங்க சட்டத்துடைய மூத்த உறுப்பினர் வயசு 94. போன மாசம் கை விழுந்துச்சு. புத்தகத்துக்கு வந்து போயிட்டு சராசரி வயசு 80-85. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே 75க்கு மேலாம். ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வராங்க? இந்த குமரல் ஆத்திரத்தை வழிகாட்டுவதற்கு வழி தெரியல. இதுதான் சொல்லணும். இந்த கருத்தரங்கம் முடிந்தவர்கள் ஒண்ணு அரசாங்கத்துக்கு முன்மொழிகள் அனுப்புறோம். அடுத்தது ஏதாவது ஒன்று செய்யணும். அதை என்ன செய்வோம்? இன்னைக்கு சாயங்காலம் உறுப்பினர் மத்தியானம் மண்டல கூட்டம் இருக்கிறது. 6 மணிக்கு நிர்வாகிக்க கூட்டம் இருக்கு. இந்த ஈவினிங் அதை முதல்ல சத்தியமா இருக்கு. அடுத்தது தீவிரமாக நடக்கும். தேர்தலுக்கு முன்னாடியே பின்னாடியே தான் நாங்கள் பார்க்க போறோம். இந்த விக்ரமாதித்த நாற்காலின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. கதைக்கு வந்தா ஒரு பேச்சு, யாரை பிடிச்ச பிறகு அரியணையில் உட்கார்ந்த பிறகு வேற பேச்சு. எதிர்கட்சியா இருக்கிற அக்கறை ஆளுங்கட்சியா இருக்கும் போது இருக்கிறது. ஆளுங்கட்சியா இருக்கிறவர்களுக்கு சொன்னது நடந்து சொன்னதை செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். நல்லா இருக்கு. நல்லதை கிடைப்போம், நல்லதை செய்வோம். நடக்கல, நல்லதே நடக்கல. கோவத்தை காட்டல். நான் மற்ற டிமாண்டுக்குள்ளே போகல. பென்ஷன்களுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. நான் தூரம் போகல. இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம், இந்த மருத்துவ பணி, கட்டாய பிடித்தம், இதனுடைய பாதிப்புகள், மருத்துவமனைகள் வந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியல. இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்க முடியல. மனைவி இறந்த பிறகு ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ண தரம் வாங்க முடியாத கணவரை வந்து அவர்கள் நோயை ஏற்படுத்துங்க. இதெல்லாம் பெரிய சொந்த ஆயிடுச்சு. ஸோ ஒரு சரியான முடிவு வரணும். அது இன்றைக்கு ஈவினிங் ஒரு நல்ல முடிவு வரும். சாத்தியமாக ஆரம்பிக்கிறோம், தீவிரமாக நடத்துவோம் என்பதை மட்டும் சொல்லி எனக்கு பின்னாலே பேசக்கூடிய 6 பேரும் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழிகாட்டுங்கள். அந்த புத்திமதி சொல்லுங்க. ஏற்கனவே நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது அனுபவத்தில் நாங்கள் சொன்னது எழுதோம். சட்ட ரீதியான பாதுகாப்பு என்ன, நாங்கள் என்ன செய்வோம் மாதிரி சொல்லுங்க. மெடிக்கல் ரீதியாக இன்னும் எங்களை வயதானவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கிறது, எதெல்லாம் இந்த ஸ்கீம்ல கவராயிருக்கு, கவராகாது, என்ன பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுங்க. அதுபடி நடப்பதற்கு நாங்கள் தயாராக சொல்லி நல்லது வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாம் பேசி அட்வைஸ் பண்ண வேண்டும் கேட்டுக்கொண்டு நாங்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் கையிலிருந்து மனவர்த்தம்